தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் தாட்கோ கடைகள் கட்டப்பட வேண்டிய இடத்தில் பேரூராட்சி சார்பாக குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. தாட்கோ கட்டடம் கட்ட கூறிய மாதிரி நாங்கள் நேரடியாக புகார் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்போது எங்களது ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்காக கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பாளர் அண்ணன் திரு ரவி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பேசுமாறு அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். நல்லதொரு போராட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். போராட்டம் மக்கள் எதுவும் புதுசா கேட்டு போராடல. ஏற்கனவே இருந்த நீதி நியாயம் இதுக்கு கட்டுப்பட்டு தாட்கோ மூலம் ஒரு கிடைக்கப்பட்ட வீடுக்கு கடை கட்டுறதுக்காக அவங்க உரிமையை கேட்டு போராடுறாங்க. ஏற்கனவே இருந்த கடை செயல்பாட்டு வாழ்வுரிமை அவங்க வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரத்தை ஒரு நிர்வாகம் அளிக்கிறது சட்டப்படி குற்றம். அந்த வாழ்வாதாரம் அந்த கடை தான் அவங்க வாழ்வாதாரம் அதை உடச்சு 6 மாசத்துல கட்டி கொடுக்கணும் சட்டம். அதை கட்டி கொடுக்க இடத்துல குப்பையை தட்டுறது இந்த அரசுக்கு நல்லது இல்லை. சமத்துவம் பேசுற திமுக இயக்கத்துக்கு இந்த பேரூராட்சி ஒரு கருப்பாடா தெரியுது. சட்டப்படி இந்த மக்களுக்கு உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அல்லது தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கு போய் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. அது ஒரு கையில் இருந்தாலும் இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு இந்த போராட்ட வாயிலாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். ஒரு வாரத்திற்குள் நீங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்களது வரவு செலவு கணக்கு ஆய்வு செய்து உங்களை பதவி விட்டு தூக்குவதற்கு ஏற்பாடு செய்வோம். நாங்கள் அந்த பதவியிலிருந்து ஊழல் செய்து கொண்டு தாழ்த்தப்பட்டவர்கள் மக்களை மிரட்டி கொண்டிருப்பது ஜனநாயகத்திற்கு அது எடுக்கும் எச்சரிக்கைக்குரியாக நாங்கள் பார்க்கிறோம். ஜனநாயகம் தோற்கக்கூடாது. ஜனநாயகத்தில் சமத்துவம் என்பது தோற்கவே கூடாது என்பது எங்கள் அடிமன கொள்கை. எனவே இந்த பேரூராட்சி நிர்வாகம் ஒரு வாரத்திற்குள் நான் பல பஞ்சாயத்து பதவி எடுத்திருக்கிறாள் கோர்ட்ல கொண்டு போய் இந்த பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லை ஒரு வாரத்துக்குள்ள உங்க வரவு செலவு ஆய்வு பண்ணி நீங்க பண்ண தப்புலாம் கண்டுபிடிச்சு உங்களை பதவி விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம நீங்க பிரமாண பத்திரத்தில் எவ்வளவு சொத்து தாக்கல் பண்ணிருக்கோ அவளை கையால் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். இங்க அவ்வளவு பைத்தியக்காரே பாவப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் முழு மூச்சாக கலந்து இறங்குவோம். உங்க பதவி பார்த்துடுங்க. அவங்களுக்கு கடை கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு கடை கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு பதவி இருக்குமா, உங்களுக்கு கட்சி இருக்குமா, கட்சி பின்புலம் இருக்குமான்னு பார்த்துடுங்க. உங்க வரவு செலவுக்கு ஆய்வு பண்ண வேண்டியிருக்கோம். எல்லா இந்த பஞ்சாயத்து தலைவரும் எல்லா பேரூராட்சி தலைவரும் என்னென்ன கட்சி இருப்பாங்க எங்களுக்கு தெரியும். அதனால ஒரு வார காலத்திற்குள் இவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் ஆணை மூலம் நடவடிக்கை எடுக்க சரி. சட்ட போராட்டத்தை காந்தி செய்ய வேண்டிய விஷயம். உங்களது வரவு செலவுக்கு ஆய்வு செய்து உங்களை பதிவு தூக்குவோம். அந்த எத்தனை பதிவாக வைக்கிறோம். இந்த மக்களுக்கு ஒரு வார காலத்திற்கு அந்த கடையை கட்டி கொடுப்பதற்கு ஜனநாயக ரீதியாக சமத்துவ ரீதியாக முடிவெடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியை சேர்ந்த உயர் பதவியில் இருப்பவர்கள் இதனை ஆய்வு செய்து இதனை கண்ணூர்ந்து பார்த்து உடனடியாக இந்த பேரூராட்சி தலைவிக்கு உத்தரவிட வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, பார்த்துடுங்க. எலெக்ஷன் வந்து நடவடிக்கை எடுக்க ஒரு விஷயம், எலெக்ஷன்ல ஜெயித்தவங்களை தூக்குற ஒரு விஷயம். அந்த தூக்குற வேலை செய்ய வேண்டியிருக்கோம். அதனால ஒரு வாரத்துக்குள் இந்த மக்களுக்கு உரிய நியாய நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த பேரூராட்சி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசிய தோழர் கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு போராட்ட தோழர் அண்ணன் ரவி அவர்கள் பல கருத்துக்களை ஆணித்தரமாக கூறினார்கள். எந்த ஒரு பேரூராட்சியும் அவர்களுடைய வரவு செலவு கணக்கை நியாயமாக செய்ய முடியாது. அவர்கள் எத்தனை ஒப்பந்த பணிகள் செஞ்சிருப்பார்கள், எத்தனை அவர்கள் வேலை செய்திருப்பார்கள், அதெல்லாம் இன்ஜினியர் வந்து எம்புக்கு கரெக்டாக எழுதியிருப்பாரு. இல்ல அவங்க தப்பே ஊழல் பண்ணிருக்க மாட்டாங்களா? எங்கேயுமே அவங்க பைப் லைன்ல ஊழல் பண்ணலையா? கட்டுமா எல்லா பேரூராட்சியிலுமே யாருமே நியாயமா செய்ய முடியாது. அதையெல்லாம் தகவல் உரிமை சட்டத்திலே பெற்று அண்ணன் கூறி